विद्यार्थियों, नवीन कहानी कलश में दूसरा कोटर और कुटीर। कोटर ना मरबोंदु, कुटीर ना गुडिसे। प्रस्तावना मुन्नुரை। कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है। கஹானியோட கூறுகளில் கதையோட கூறுகளில் அறிஞர்களுக்கிடையே வேறுபாடு இருந்தது. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर कोटर और कुटीर कहानी की ஆலோசனா की जाती है. இங்கே நிறைய தத்துவங்களை ஆதாரமாக வச்சு கோட்டர் और குட்டீர் கதையை பற்றி விமர்சிக்கிறாங்க. लेखक परिचय, राइटर பற்றி इंट्रोड्यूस. कोटर और कुटीर नामक कहानी श्री श्याराम शरण गुप्त जी की कहानी है. कोटर और कुटीर என்ற பெயருடைய கதை सियाराम शरण गुप्तिயோட கதை. उनकी रचनाओं में गांधीवाद की छाप मिलती है. அவர் எழுதின நூல்களில் காந்திவாதத்தோட அந்த நிழல் ஷேடோ இருந்தது. उनकी कहानियाँ वेदना और करुणा से सनी है. அவருடைய கதைகள்லாம் வேதனையும் கருணையும் நிரம்பி இருக்கும். शीर्षक कोटर में रहने वाली चिड़िया को कुटीर में मार्गदर्शन मिलता है. கோட்டர் மரபொந்தில் வசிக்கிற பேர்டுக்கு குடிசை தான் வழிகாட்டியாக இருக்குது. कोटर और कुटीर दोनों की परिस्थिति एक जैसी ही है. குடிசைக்கும் மரபொந்துக்கும் வர சூழ்நிலை ஒரே மாதிரியாக தான் இருக்குது. इस तरह इस कहानी के लिए कोटर और कुटीर उचित और उत्तम शीर्षक. அதனால் இந்த கதைக்காக கோட்டர் और कुटीर சரியான உயர்ந்த நல்ல ஒரு शीर्षक. कहानी का सारांश, कथयोட सारांश. हिंदी साहित्य में चातक नामक पक्षी के बारे में बताया गया है. हिंदी இலக்கியத்தில் चातक என்ற பெயருடைய பேர்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ऐसा कहा जाता है कि चातक काले मेघों के अंदर अपनी चोंच रख कर पानी पीता है. சொல்கிறாங்க चातक பேர்ட் பிளாக் கிளவுட்ஸ்லேருந்து வர தண்ணியை தன்னோட அழகால் பிடிச்சி அந்த தண்ணியை மட்டும்தான் குடிக்கும். பூமி பர் பஹனே வாலா பானி நெஹி பீத்தா. பூமியில் பாயிற, தட் மீன்ஸ் தரையில் பாயிற தண்ணியை குடிக்காது. தட் மீன்ஸ் இந்த ரிவர்லாம் போதில் அதில் வர தண்ணியை குடிக்காது. ஏக் பார் கை தினோன் சே பானி நெஹி பர்சாத்தா. ஒரு தடவை ரொம்ப நாளாக மழையே பெய்யலை. ஏக் பேடு கி கோட்டர் में दो चातक बैठे थे. ஒரு மரத்தோட பொந்தில் ரெண்டு சாத்தக் பேர்டு உட்காந்துட்டு இருந்தது. एक बाप था और दूसरा उनका बेटा. ஒன்று அப்பா, இன்னொன்று அதோட மகன். प्यास के मारे दोनों परेशान थे. தாகத்தால் ரெண்டும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. बेटा बोला कि பையன் பேர்டு சொல்லுது, மை காலே பாதல் கா இந்தஜார் நெஹி கர் சக்தா. நான் இந்த கருப்பு மேகத்தை எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டேன். மை கஹி ஜாக்கர், நான் இங்கனா போய் பானி பீவுங்கா, தண்ணி குடிப்பேன். பாப் போலா கி, அப்பா பேர்டு சொல்லுது, ஹம்கோ अपनी जाति का गौरव रखना है. நமக்கு நம்மளோட ஜாதியை பற்றின கௌரவம் இருக்குது. நம்ம ஜாதிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. கன்ஷாம் ஜல்தி ஹி சாயேகா, கண்டிப்பாக கருமேகம் வரும். தோடா இந்தஜார் கரு, கொஞ்சம் காத்திரு அப்படி சொல்லுது. பேட்டா போலா கி, அந்த மகன் பார் சொல்லு, மை கங்கா கா பானி பீனி ஜா ரஹா ஹூம். நான் கங்கை தண்ணியை குடிக்க போயிட்டுருக்கேன். ஐசா கர் வக் சாத்தக் உட்னே லகா. போல சொல்லிட்டு அந்த சாத்தக் பேர்டு பறந்து போயிருச்சு. உடுத்தே தக்கு கர் வக் சாத்தக் ஏக் பேடு பர் பைட்டா. பறந்து டயர்டான அந்த சாத்தக் பேர்டு ஒரு மரத்து மேலே உக்காந்துது. உஸ் பேடுக்கே நீச்சே, அந்த மரத்துக்கு கீழே புத்தன் நாமக் விருத்த லேட்டாத்தா. புத்தன் பேருடைய ஒரு ஓல்டு மேன் பார்த்துட்டு இருந்தார். உசே பக்ஷகாத் கா ரோக் தா. அவருக்கு பக்கவாத நோய் இருந்தது. வ
हिल भी नहीं सकता था, அவரால அசைய கூட முடியாது. வக் அத்யந்த் கரீப் தா, ஒரு ரொம்ப ஏழையானவர். वह अपने बेटे गोकुल के सहारे जी रहा था, அவர் தன்னுடைய மகன் கோகுலோட ஹெல்ப்பால உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. உஸ்கி குட்டீர் சமீப் ஹி தி, அவரோட குடிசை அருகில் தான் இருக்கு. பேட்டா கோகுல் தேர் சே லவுட்டா, பையன் கோகுல் ரொம்ப லேட்டா வரான். वह अपने बाप से बोला कि, அவன் தன் தந்தையிடம் சொன்னான், आज हमने नौकरी की मगर मजदूरी नहीं मिली, நான் இன்னைக்கு வேலை செஞ்சேன், ஆனா எனக்கு ஊதியம்தான் கிடைக்கல. रास्ते में रुपये से बड़ा बटुआ मिला, வழியில காசு முழுதும் இருந்த ஒரு பர்ஸ் கிடைச்சது. பட்டுவானா பர்ஸ். मैंने बटुए के मालिक को बटुआ वापस किया, நான் அந்த பர்ஸை அதோட எஜமான கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். உஸ்னே முझे 2 रुपये दिए, அவர் எனக்கு 2 ரூபாய் கொடுத்தார். மகர் मैंने वे रुपये नहीं लिए, ஆனால் நான் அந்த ரூபாயை வாங்கவில்லை. इस पर बुद्धन ने कहा कि, இதற்கு புத்தன் சொன்னார், तुमने ठीक किया, நீ கரெக்டா தான் செய்த. हम 2 दिन भूखे रहने से मर नहीं जाएंगे, நாம் 2 நாள் பசியோடு இருந்தால் இறந்து விட மாட்டோம். மாங்குக்கர் கானே சே, கேட்டு வாங்கி சாப்பிட்டால் ஹமாரா சம்மான் மிட்டு ஜாயேகா, நம்முடைய மரியாதை அழிந்துவிடும். ஏக் சப் சாத்தக் புத்திர சுன் ரஹா தா, இது எல்லாத்தையும் சாத்தக் பேர்ட் கேட்டுட்டு இருந்தது. வக் கங்கா கா பானி பீனே கா इरादा छोड़कर अपने कोटर की ओर उड़ने लगा, அது கங்கை தண்ணியை குடிக்கணுன்ற முடிவை விட்டுட்டு, இராதானா முடிவை விட்டுட்டு தன்னோட குடிசை பக்கமாக பறந்து போயிடுச்சு, மரப்பொந்துக்கு பறந்து போயிடுச்சு. மேக் பானி வர்சானே லகி, மேகம் மழையை பொழிந்தது. கத்தோப்ப கதை. கதை எப்படி இருக்கு, இதை பற்றின இது கதை. किसी भी कहानी को आगे बढ़ाने के लिए कथोपकथन ही सहायता करता है, எந்த ஒரு கதையும் முன்னேற வைக்கணும்னா, அதிகரிக்க வைக்கணும்னா கதை தான் ஹெல்ப் பண்ணுது. பக்ஷியோं के कथन से ही, இந்த பேர்ட்ஸோட கதையிலிருந்து உன்கே மனோபாவோं का पता चलता है, அதனுடைய உணர்ச்சிகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கோகுல் और बुद्धन गरीब है, गोकुलों बुद्धनों ஏழை தான். उनके कथन सहज और प्रभावशाली हैं, இதோ அவங்களோட கதை எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. உன் दोनों के कथन सुनकर ही, அவங்க 2 பேர் கதையை கேட்டவுடன் சாத்தக் புத்திர கா மனோபாவ் பதல்தா है, சாத்தக் புத்திரனுடைய அந்த மன உணர்ச்சிகள் மாறிடுது. इस तरह इस कहानी का कथोपकथन उत्तम है, இது போல இந்த கதையோட கதை சரியாக உள்ளது. पात्र चित्रण कैरेक्टर, दोनों चातक बुद्धन और गोकुल सभी इस कहानी के मुख्य पात्र हैं. 2 சாத்தக் பேர்டும் புத்தனும் கோகுலும் இந்த கதையோட முக்கியமான கேரக்டர். चातक पुत्र प्यास के आगे गौरव को तुच्छ समझता है, சாத்தக் புத்திர சாத்தக் மகன் அந்த பேர்டு தண்ணிய முன்னாடி கௌரவத்தை துச்சமாக மதிச்சது நினச்சிது. கரீபி வீபி கோகுல் கௌரவ் கோ பச்சாத்தா है, ஏழ்மையில் இருந்தும் கோகுல் கௌரவத்தை காப்பாற்றுறான். शारीरिक कष्ट भोगने पर भी
உடம்பால கஷ்டத்தை அனுபவித்தாலும் புத்தன் மானுக்கோ படா மான்தாக, புத்தன் மானத்தை தான் பெருசா நினைக்கிறான். சாத்தக் பிதாபி எஹி கர்த்தாக, சாத்தக் பேர்டோட அப்பாவும் இதை தான் செய்யுது. இஸ் தரக் சப்கா சரித்திர சித்திரன் கூபுவாக, இது போல எல்லாரோடைய கேரக்டரும் ரொம்ப நன்றாக இருந்தது. பாஸ். பாஷா ஷைலி, பாஷானா லாங்குவேஜ், ஷைலினா ஸ்டைல், நடை, உரைநடை. இஸ் கஹானி கி பாஷா ஷைலி சரல் ஹை, இந்த கதையோட லாங்குவேஜஸும் ஸ்டைலும் எளிமையாக இருக்குது. मान के संबंध में होने वाले संवाद में संस्कृत शब्दों का प्रयोग हुआ है. மானம் சம்பந்தப்பட்ட வர இந்த உரையாடல் இந்த சான்ஸ்கிரிட் வேர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. इससे शैली में गंभीरता आ गई है, அதனால் இந்த ஸ்டைலில் வந்து ஒரு கம்பீரம் வந்திருக்கு. बुद्धन और गोकुल की दरिद्रता के वर्णन में सहज भाषा का प्रयोग हुआ है. புத்தன் கோகுலோட இந்த தரித்திரத்தை பற்றி, ஏழ்மை நிலையை பற்றி வர்ணனை பண்ண சொல்லோ ஈஸியான லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காங்க. एक शैली मन में வேதனா பைதா கர்த்தீக, இந்த ஸ்டைல் மனசில் வேதனையை உருவாக்குது. தேஷ் கால், நாடு காலம். கதா जिस काल और देश में घटती है उसके बारे में लेकर कुछ बताता है. கதை எந்த காலத்தில் நாட்டில் நடந்த சம்பவம் அதை பற்றி ரைட்டரை கொஞ்சம் சொல்லியிருக்கார். इससे पाठकों को कहानी को समझने में लाभ होता है, இதனால் படிக்கிறவங்களுக்கு கதையை புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்குது. लेकिन एक कहानी रूपक और सामान्य है, ஆனால் இந்த கதை உருவகப்படுத்தியிருக்கு சாமான்யமாக. किसी निर्देश के बिना ही समझी जा सकती है, எந்த வித குறிப்பும் இல்லாமையே இதை புரிஞ்சுக்கலாம். इसलिए लेखक ने इस संबंध में अधिक नहीं कहा है, அதனால் ரைட்டர் இது சம்பந்தமாக அதிகமாக எதுவும் சொல்லலை. उद्देश्य एम குறிக்கோள். गरीबी में ईमानदारी, कष्ट के आगे ना झुककर मान बचाए रखना, दोनों महान गुण है. ஏழ்மை நிலைமையிலையும் நேர்மையாக இருக்கிறது, கஷ்டம் அனுபவிக்க சொல்லியும் நான் ஜுக்குக்கார் தலை வணங்காமல் மான் பனாயே இருக்கனா, நம்ம மானத்தை காப்பாற்றிக்கிறது, இது ரெண்டும் கிரேட்டான குணம். இன் குணம் கா ஆதர்ஷ், இந்த குணத்தை பற்றின மரியாதையும் ஸ்தாபித் கர்னா ஹி நிறுவறது தான் இஸ் கஹானி கா உத்தேஷ்ய है, இந்த கதையோட குறிக்கோள். உபசம்ஹா, முடிவுரை. उत्तम शैली और ऊंचे उद्देश्य के कारण एक कहानी हम पर अपना प्रभाव डालती है. रेटान और स्टाइल और உயர்ந்த ஒரு நோக்கம், இந்த காரணத்தால் இந்த கதை நம்மளை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. सचमुच एक अनुपम कहानी है, உண்மையிலே இது ஒரு நல்ல கதை தான்.